Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு ஸ்கின் whitening-காக மில்க் காஃபி சோப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் சோப் பேஸ் 150 கிராம், காய வச்ச ஆறுன பால் 4 டீஸ்பூன், காஃபி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆல்மண்ட் ஆயில் 2 டீஸ்பூன், சோப் மோல்ட் 1. சோப் மோல்ட் இன்னைக்கு நான் சிலிகான் மோல்ட் தான் எடுத்திருக்கேன். சிலிகான் மோல்ட் இல்ல அப்படினா நீங்க பேப்பர் கப்பை கூட மோல்டா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உள்ள ஆயில் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணனும். இத தவிர வேற என்னென்னலாம் நம்ம மோல்டா யூஸ் பண்ணலாம்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணுங்கறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சோப் பேஸ் டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கணும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு பவுல உள்ள வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சோப் பேஸை உள்ள வச்சிடலாம். இந்த சோப் செய்யறதுக்கு நீங்க எந்த ஃப்ளேவர்ல வேணாலும் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். பாருங்க பவுல் சூடாக சோப் பேஸ் உருகுது. இது எப்படி மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். சோப் பேஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காஃபி பவுடர் எடுத்து பாலோட கலந்துடுங்க. அடுத்து ஆல்மண்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோப் பேஸ் ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி முக்கால்வாசி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பால், காஃபி தூள், ஆல்மண்ட் ஆயிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு சோப் பேஸ். இப்போ மோல்ட்ல ஊத்திக்கலாம். பாருங்க 3 சோப் அளவுக்கு வந்துருச்சு. இந்த சோப் செட் ஆகிறதுக்கு 5 hours ஆகும். 5 hours கழிச்சிட்டு பார்க்கலாம் சோப் எப்படி வந்திருக்குன்னு. 5 hours ஆயிடுச்சு. சோப் செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சோப் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ மற்ற சோப்பையும் எடுத்துடலாம். சிலிகான் மோல்ட் யூஸ் பண்ணனால பாருங்க சோப் ஒட்டாம வந்திருக்கு. இந்த சோப்பை செஞ்சு 2 நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சோப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதோட மட்டும் இல்லாம நம்ம கலரும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சோப்பு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது சோப் பேஸ் மட்டும் இல்லாம காஸ்டிக்ல யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஃபிளேவர்ல செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த ஸ்கின் வைட்னிங் சோப்பை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.